எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். அண்டர் ஐல டார்க் சர்க்கிள் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லாததுனால, சரியா வாட்டர் குடிக்காததுனால, நிறைய கவலைகள்னால, இல்ல நிறைய நேரமா மொபைல் யூஸ் பண்றது, டிவி பக்கத்துல இருந்து பாக்குறதுனால, இல்ல லேப்டாப்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றதுனால டார்க் சர்க்கிள் அதிகமா வரும். டார்க் சர்க்கிள் வந்துருச்சு. ஆனா அந்த டார்க் சர்க்கிளை சரி பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுல நான் ட்ரை செஞ்சதுல இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இது கொஞ்ச் அப்படின்னு உள்ள பிராண்டோட சீக்காவும் நயசினமைடு இருக்கிறது மாதிரி உள்ள ஒரு க்ரீம் தான் இது. இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்கலாம். ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி இருக்குது. ப்ராடக்ட் பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் இதுல கொடுத்துருக்குறாங்க. அண்டர் ஐ க்ரீம் இது மாதிரி ஒரு டியூப் பேக்கேஜிங்ல வருது. ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் இதில் 3 ரோலர் கொடுத்துருக்குறாங்க. அண்டர் ஐல அப்படியே மசாஜ் செஞ்சுக்கலாம். டியூபை அழுத்துற நேரம் க்ரீம் இதுக்கு வெளியே வரும். அதுக்கப்புறமா அண்டர் ஐ ஏரியாவில் நம்ம யூஸ் செஞ்சுக்கலாம். இதில் 15 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 499. ஆஃபரில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இதில் சீக்கா இருக்கிறதுனால பிளட் சர்க்குலேஷனை ப்ரொமோட் பண்ணுது, கொலாஜனை பூஸ்ட் பண்ணுது. செகண்ட் இன்கிரீடியன்ட் நயாசினமைட். நயாசினமைடில் விட்டமின் B3 இருக்குது. இதனால இன்ஸ்டண்டா நம்மளோட அண்டர் ஏரியால இருக்கிற ஸ்கின் ஹைட்ரேட் ஆகுறதுக்கும் பிரைட் ஆகுறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. அமினோ ஆசிடும் இருக்குது. டார்க் சர்க்கிளை ரெடியூஸ் பண்றதுக்கும் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்பா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை யூஸ் செஞ்சதுல நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்கிறதுல என்ன அப்படின்னா வெப்சைட்ல கொடுத்துருக்குறாங்க 95% உள்ளவங்க டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 91% உள்ளவங்க கண்ணுக்கு கீழே இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் மறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மெயினான முக்கியமான இன்கிரீடியன்ட் 5 இன்கிரீடியன்ட் கொடுத்துருக்குறாங்க. சீக்கா, கொரியன் ஜிங்சங், லோட்டஸ் ரூட், ஆரஞ்சு பீல் ஆயில், லிக்கரைஸ் ரூட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் எப்போ யூஸ் செய்யணும் அப்படின்னா ஒன்லி நைட் டைம்ல மட்டும்தான். ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் செஞ்சு ஸ்கின்னை நல்லபடியா கிளீன் செஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்களோட அண்டர் ஏரியால இந்த க்ரீம் அப்ளை செய்யுங்க. அப்ளை செஞ்சு ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கிற ரோலரை யூஸ் செஞ்சு அப்படியே மசாஜ் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ஃபிங்கர் வச்சு லைட்டா கொஞ்சம் மசாஜ் செஞ்சு இன்னும் ஈவனா க்ரீமை ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சதுல எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட ஐல பஃபி ஐஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு டார்க் சர்க்கிள் வந்துச்சு அப்படின்னா கண்ணு குழி விழுந்துடும். ஓகேவா? ஒரு சிலருக்கு கண்ணுக்கு கீழே குழி விழாது, கொஞ்சம் எலும்பி மேலே வரும். எனக்கு ஆனால் நல்ல அண்டர் ஐல கொஞ்சம் குழி விழுந்துருச்சுனாலே கொஞ்சம் டார்க்கா அப்படி தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு டார்க் சர்க்கிள் எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் ப்ராப்பரா தூங்கல. ஓகேவா? அதாவது 8 hours நம்ம தூங்கணும் ஒரு நாள். நான் குறைவான நேரம் தூங்குனதுனால எனக்கு பிரச்சனை ஆச்சு. எப்போதுமே அண்டர் ஐ க்ரீம் நம்ம யூஸ் செய்கிறோம் அப்படின்னா ஒன்லி இந்த க்ரீம் மட்டும் வேலை செஞ்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு நம்மளும் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ செய்யணும். 8 hours கண்டிப்பா தூங்கணும். பாடிக்கு நல்ல ஹைட்ரேஷனை கொடுக்கறது மாதிரி நல்ல வாட்டர் குடிக்கணும். மொபைல் ஃபோன், லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ற டைமை கம்மி பண்ணணும். மொபைல் லேப்டாப்லேருந்து வருகிற ப்ளூ லைட்லேருந்து நம்மளோட ஐயை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கிளாஸஸ் இருக்கு. அதை வியர் செஞ்சிட்டீங்க அப்படின்னா பாதிப்பு இருக்காது. கடைசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வரும். அழுது கவலையிலே இருக்கிறீங்க அப்படின்னாலும் டார்க் சர்க்கிள் நீங்க என்னதான் இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் செஞ்சாலும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த க்ரீமை டெய்லி நைட்டு யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, கரெக்டா நான் சொன்னது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஃபாலோ செஞ்சு பாருங்க, ஒர்க் ஆகும். அதே இது நீங்க ஒரு நாள் இந்த க்ரீமை யூஸ் செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அண்டர் ஏரியால டார்க் சர்க்கிள் இருந்தது மாதிரி இருக்கு, கொஞ்சம் அதிகமா இருந்தது மாதிரி எனக்கு அப்படி இருந்துச்சு. வேற யாருக்கு அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐல ரொம்ப டீப்பான ரொம்ப டார்க்கா பிளாக்கா அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டார்க்கா அண்டர் ஐ இருக்கு அப்படின்னா இது எந்த அளவு ஒர்க் ஆகும்னு உள்ளது எனக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லைட்டா டார்க் சர்க்கிள் இருக்கிறத மறைய பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. அதே இது நல்லபடியா ஃபேட் ஆனது மாதிரி இருக்குது, ஸ்டாப் செஞ்சுட்டோம் அப்படின்னா திரும்பவும் அதே டார்க் சர்க்கிள் இருந்தது மாதிரி இருக்குது. இதை யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் யூஸ் செஞ்சு பார்த்ததுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர் ஐ க்ரீம்
உங்களோட அண்டர் ஐ ஏரியால லைட்டா ஒரு டார்க் சர்க்கிள் இருக்குது. சன்லைட்ல போகிறதுனால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்திருக்குது அண்டர் ஐ ஏரியால. இல்ல சரியா தூக்கம் இல்லாம வந்திருக்குது. இல்ல கவலை எதுனாலும் ஓகேவா? அதனால லைட்டா ஒரு அண்டர் ஐல டார்க் சர்க்கிள் இருக்கு அப்படின்னா, இது உங்களுக்கு நல்லபடியா ஒர்க் ஆகும். நெறைய இயர் பை இயரா உங்களுக்கு டார்க்கா நல்ல டீப் டார்க்கா அண்டர் ஐல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த கிரீம் அந்த அளவு உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஒருவேளை இந்த டியூபையும் காலி செஞ்சுட்டு வேறையும் நிறைய வாங்கியும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேபி ஒரு 6 மந்த் 7 மந்த் எல்லாம் ஆகுற நேரம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கலாம். இந்த கிரீம் நல்லா இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. இந்த கிரீம் நல்லா இருக்கிறது உங்களோட அண்டர் ஐல இருக்கிற டார்க் சர்க்கிளை பொறுத்தது ஓகேவா? இந்த கிரீமை யூஸ் செய்கிற நேரம் அண்டர் ஐ ஏரியால பஃபியா இருந்துச்சு அப்படின்னா ரிடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. என்னோட அண்டர் ஐ ஏரியா பஃபியா இருக்கிறது கிடையாது, அதனால எனக்கு தெரியல எப்படி இருக்கும் அப்படின்னு. கிரீம் நல்ல கிரீம் தான். வாங்குனீங்க அப்படின்னா ரெகுலரா நீங்க யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். என்னோட டார்க் சர்க்கிள் இது மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ என்னோட அண்டர் ஐ ஏரியா இப்படிதான் இருக்குது. ஸ்கின்ல ஃபவுண்டேஷன் நான் யூஸ் செய்யல, பவுடர் வச்சு மட்டும் தான் செட் பண்ணியிருக்கிறேன். அண்டர் ஐ ஏரியால நீங்க பாக்குற நேரம் இப்போ எப்படி தெரியுதோ இதுதான் இப்போதைய ரிசல்ட்டு. ஆனா பரவாயில்ல ஓகேவா? கொஞ்சம் நிறைய முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளவோ பெட்டரா இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் மேக்கப் வச்சு கவர் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து மேக்கப் இல்லாம இருக்கிற நேரம் ஓரளவு ஓகே பரவாயில்ல அப்படின்னு வந்து தோன்றது மாதிரி தான் இருக்குது. ஆனா ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும் ஓகேவா? எனக்கு இருக்கிறது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு டக்குன்னு குயிக்கா வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப லேட்டா தான் ரிசல்ட் வந்து தெரியவே ஆரம்பிக்கும். ஆனா ரெகுலரா யூஸ் செஞ்சாதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். இந்த கிரீமை யூஸ் செய்கிற நேரம் அண்டர் ஐ ஏரியால கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகவும் இருக்குது. ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான் ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.